யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லும்போது தன்னுடைய நஃப்ஸை பற்றி இன்னும் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, நஃப்ஸு எப்போவுமே தீங்கை தான் ஏவும், இல்லாமா ரஹ்ம ரப்பி, ரப்பு ரஹம் செஞ்சாலே தவிர. இப்போ பொதுவாக நஃப்ஸை அல்லாஹு தாலா படைச்சது பரிசுத்தமாக படைச்சிருந்தாலும் மனிதனோடு அது சம்மந்தப்படும் போது அது தீய குணங்களை உண்டாக்கும், ஹைவானியத். அதே மாதிரி நஃப்ஸை சுத்தப்படுத்தி ஆகணும். நாம் சுத்தப்படுத்தாமல் விட்டால் பொதுவாக ஒரு இரும்பை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், புழங்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது துரு பிடிச்சிடும். துரு பிடிக்கிறதுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, புழங்காமல் இருந்தாலே துரு பிடிச்சிடும். அதே மாதிரி ஒரு வஸ்து புழங்காமல் இருந்தாலே அழுக்காயிடும், அழுக்காகிறதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி மனிதனுடைய ஜிஸ்ம், கல்ப், ரூஹ், சிர் இவைகளை நாம் புழங்கிக்கிட்டே இருந்தாதான் அது சுத்தமாக இருக்கும். புழங்காமல் விட்டுட்டா அது தானாக வேறு வேறு விஷயங்கள் அது அழுக்காயிரும். அதுக்காக இறைநேசருடைய தயவு தேவைப்படுது, அவர்களை கொண்டு தான் சுத்தப்படுத்த முடியும். அதுக்கு தான் தசவுஃப் என்ற ஒரு கலையை அல்லாஹு தாலா அவர்கள் மூலியமாக நமக்கு அந்த பரிசுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். தசவுஃப் என்று சொன்னாலே பரிசுத்தப்படுத்தன்னு சொல்லுவாங்க. கல்பு சுத்தமாகும். ஃபதுலுல்லா பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் போது தசவுஃபுக்கு விளக்கம் எழுதுறாங்க. கிதாபுல் கஷ்ஃபுல் மஹஜூபுல அவங்க எழுதுறாங்க, அல் கியாமு பில் கல்ப் மஅல்லாம் பிலா வாசித்தா. எந்த ஒரு வாசித்தாவும் எந்த ஒரு காரண காரியங்களையும் எதிர்பார்க்காமல் கல்பு அல்லாஹோடு சம்பந்தப்பட்டிருப்பது. எது எப்படி ஆனாலும் சரி, எனக்கு ரப்பு அல்லாஹ், என் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கு தசவுஃப் சொல்றாங்க. அப்போ அதை ஷேகமாகளை கொண்டு மட்டும்தான், இறைநேசர்களை கொண்டு மட்டும்தான் நாம் அடைய முடியும். பொதுவான வெளிரங்கமான ஃபிக்ஹ் ஞானங்களை கொண்டு நம்முடைய ஜிஸ்மை நாம் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஜிஸ்மை நாம் தஹாரத்து என்ற அடிப்படையில் நாம் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கல்பு, ரூஹ், சிர் இவைகளை தசவுஃப் என்ற ஞானங்களை கொண்டு தான் நாம் சுத்தப்படுத்த முடியும். அப்போ கல்பு இருக்க எதன் பக்கமாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இது கல்புடைய இயல்பு. நீங்கள் எதையும் சிந்திக்காமலாம் இருக்கவே முடியாது. எதையாவது ஒரு பக்கம் அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் எதையாவது சிந்தனை அது உள்ளே போட்டே இருக்கும். அப்போ கல்பு என்பது சதா எதையாவது ஒரு சிந்தனைகளை சுமந்து கொண்டே இருக்கும். அதை அல்லாஹ் சம்பந்தமான சிந்தனைகளை சுமக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைநேசர்கள் நம் மீது சாட்டப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்தும் போது அல்லாஹுடைய யாபமும் அதிகமாகும். நாம் அவர்களை விட்டு விலகும் போது, அவர்களுடைய பிடியிலிருந்து நாம் கலரும் போது ஷைத்தானுடைய ஆதிக்கம் நம் மீது அதிகமாகும். அப்போ துனியாவே சிந்தனைகளை நமக்கு போட்டு போட்டு வெவ்வேறு சிந்தனைகளை விட்டு துனியாவுடைய சிந்தனை வர்றதுனால என்ன ஆகும்? கல்வல பலவிதமான ஹத்தராத்துகள், சந்தேகங்கள், வசாவிசுகள், இப்படியாக பல விஷயங்கள் வந்து அது கவலையின் பக்கமும் பயத்தின் பக்கமும் கொண்டு போய் நம்மளை சேர்த்தும். அது உடலையும் சேர்த்து பாதிக்கும். அப்போ ஆக மொத்தம் எல்லாமே கெட்டு போகிறதுக்கு அது காரணமாக போயிடும். இறைநேசர்களுடைய சகவாசத்தில் இருக்கும்போது அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனையை உண்டாக்குறதுனால அல்லாஹுடைய சிந்தனை என்ன செய்யும்? ஒரு மனிதனை கவியாகும். அவனுடைய ஜிஸ்மும் பலப்படும், அவனுடைய தாத்துகளும் பலப்படும். அதுக்காகத்தான் இறைநேசர்களுடைய தயவு தேவைப்படுது. நமக்கு அல்லாஹத்தால் அப்படி தான் கொடுத்துருக்கிறோம். இறைநேசர்கள் என்றுமே அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வாழ்ந்ததன் காரணத்தினால, அல்லாஹு ரசூலுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்ததன் காரணத்தினால அவங்க ஹயாத்தாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் பல்கி ரஹமத்துல்லா அலைஹுடைய ஹலீஃபா அவங்க ஷஃபீக் இப்னு இப்ராஹிம் அஸ்தீன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஜஅலல்லாஹு அஹ்லத்தா ஆதி அஹ்யான் ஃபி மமாத்திஹிம் வ அஹ்லல் மஆசி அம்வாத்தன் ஃபி ஹயாத்திஹிம். அல்லாஹு தஆலா யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களை அவருடைய ஹயாத்துக்கு பிறகும், அவர்களை அல்லாஹு தஆலா மக்களுடைய கண்ணுக்கு மறைத்த பிறகும் அவர்கள் ஹயாத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹை மறந்து வாழக்கூடியவர்கள், பாவம்னு சொன்னாலே அல்லாஹ்வை மறந்து வாழ்றதுதான் பாவம், அதுதான் பெரிய தண்டனையும் கூட. அப்போ அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள் அவர்கள் ஹயாத்தா இருக்கிற மாதிரி மக்களுக்கு கண்ணு முன்னாடி இருந்தாலும் சரி அவங்க மௌத்தானவர்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது பெரிய ஞாபகத்தில், அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருக்கிறது ஒரு மனிதனுடைய பெரிய ஞாபகம் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறப்பது மிகப்பெரிய தண்டனை. சிர்ரி சிக்தி ரஹமத்துல்லா அலைஹி நம்முடைய ஷேഖ்ல உள்ளவங்க அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் இல்மானுடைய பரக்காத்தில் கிடைச்சிச்சு. அப்போ அங்கே போயிருக்கு. அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் இடத்துல எப்போவும் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அதிகமாக.
ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேக். அப்போ அல்லாட்ட அவங்க கேட்கறதுல என்ன கேட்பாங்க, அவங்க சிரமப்படுவாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. அவங்களுடைய ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியாபாரம் செய்வாங்க, அவங்க ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப இதில் இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்பாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் அல்லாஹும்ம மஹமா அஸப்தனி பிஹி மின் ஷைஇன் ஃபலா துஅஸிப்னி பிஸில்லில் ஹிஜாப். யா அல்லாஹ் என்ன நீ தண்டிக்கிறதா இருந்தா நீ எப்படி வேணாலும் தண்டிச்சுக்க, ஆனா உனக்கு விட்டு ஒரு ஹிஜாபு ஒன்று போட்டு என்ன அந்த கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ்னு சொல்ல. அல்லாஹ்வை மறந்து வாழ்ற அந்த வாழ்க்கையை அவர்கள் அதை ஜில்லத்தாக, அதை விட ஜலீல் வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்க நம்முடைய ஷேக்னா. அப்போ இறைநேசர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்வதைத்தான் தண்டனையா விளங்குறாங்க. நமக்கு அல்லாஹ் யாபம் செய்யறது நமக்கு சிரமமா இருக்கு. காரணம் நம்முடைய ஆதிக்கம் இறைநேசருடைய கையில இல்லை, ஷைத்தானுடைய கையில போயிடுச்சுங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ அதுக்குண்டான தர்பியத்துக்கு அதுக்குண்டான முயற்சிகளை முஜாஹதாக்களை நம்ம செய்யணும். மஞ்சாஹத ஃபீனால ஹதியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய பாதைகளில் யார் முயற்சி செய்கிற பாதைகள், பொதுவாகவே நம்முடைய தாலீமாத்துல பாதைகள் சொல்லுவாங்க, உசூலில் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தகாயிக்குன்னு சொல்லுவாங்க நம்முடைய பாடங்கள்ல. இப்போ ராக தரீக்கத், ராக ஷரியத், தரீக்கத், ஹக்கீகத், ராக மாரிஃபத், ராக தௌஹீத்னு சொல்லுவாங்க, அஷராத்தை மகாமாத்தை அஷரான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாதைகளில் நாம் போன அல்லாஹு தாலா என்ன சொல்றான், அடியானே என் பக்கம் நீ முயற்சி செஞ்சினா நான் இழுத்துறேன். அப்போ ஷரியத்துடைய அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹுடைய மில்காக நாம் பார்க்கணும். நம்முடைய பாடத்தின் அடிப்படையில் அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா, முஸ்தபி ஹாசே பர்ஹேஸ் கர்னான்னு சொல்லிடுவோம். அதாவது அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகள் அவர்களுடைய விலக்கல்களை பேணி நடப்பது, சந்தேகமான விட்டு தவிர்த்து கொள்வது, இது நம்முடைய தரீகத்துடைய ஷரியத்துடைய தக்வா. இதனுடைய அமல் ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹுடைய மில்காக நாம பார்க்கணும். அப்போ அல்லாஹுடைய மில்காக பார்த்தோம்னா, சுஜாதா கூட 4 நாளைக்கு முன்னாடி லால்பேட்டைக்கு வந்திருந்தா அப்போ கூட அவங்க ஞாபகப்படுத்தினாங்க, அல்லாஹுடைய மில்காக நாம பார்ப்போமையானால் அவனுடைய உரிமையாளனுடைய விருப்பம் இல்லாமல் தொடமாட்டோம். விருப்பம் அவன் என்ன விரும்புறானோ அந்த அடிப்படையில் தான் அதை செயல்படுத்துவோம். இப்போ உங்களுடைய பொருள் ஒன்று இருக்கு, அதை நான் எடுத்து நான் செயல்படுத்துறேன்னு சொன்னா, உங்க மொபைல் உங்க கையில் இருக்கு, உங்க மொபைல் நான் கொஞ்சம் வாங்கி நான் அதை யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமற்ற முறையில் நான் செயல்படுத்த மாட்டாத, அதை வீணாக்க மாட்டேன். ஏன் உங்க மனசு வருத்தப்படும். அதே மாதிரி மஹ்லூக் அனைத்துமே மில்குல்லா, அதை அல்லாஹுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி ஆகணும். அது உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆடையா இருந்தாலும் சரி, உன்னுடைய உடலாக இருந்தாலும் சரி, மில்குல்லா அது. அப்போ அல்லாஹுடைய விருப்பத்தில் தான் அதை செயல்படுத்தணும். நீ குளிக்கும் போது சோப்பு போடுறதுனால மெலுக்குல்லாவாக நீ கவனிச்சாகணும். அதை இஸ்திஞ்சா போயிட்டு நீ சுத்தம் செய்யறதுனால மெலுக்குல்லாவாக அதை நீ பார்த்தாகணும். எல்லா விதத்திலையும் நீ சுருமா போடுறதா இருந்தாலும் சரி, நீ அத்தை தேய்க்கதா இருந்தாலும் சரி, மில்குல்லாக பார்த்து அல்லாஹ் திருப்திப்படுத்துறதுக்காக நீ செஞ்சா ஷரியத்துல நீ சாலிஹுடைய மகாமனை அடையலாம். தரீக்கத்துடைய பாதையில நம்முடைய தக்வாவுடைய அமல் தவஜ்ஜுபே ஹக், அதனுடைய அமல் ஹர்ஃப் ஆல்மே ஹக்கி குவத் கு மஹ்லூக் की निस्बत को कायम रखते हुए हक की कुव्वत को मलहूज रखना சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிஸ்பத்தையும் தரிப்படுத்தி, மஹ்லூக்குடைய நிஸ்பத்தை தரிப்படுத்தி ஹக்குடைய குவத்தை பார்க்கணும். எல்லா மஹ்லூக்குலையும் ஹக்குடைய குவத்து zuhuraது. ஹக்குடைய குவத்தை கொண்டு தான் மஹ்லூக்காத்துகள் இயக்கப்படுது. இப்போ அல்லாஹ் தான் இயக்குறான் ஒவ்வொரு வஸ்துவையும் என்ற அடிப்படையில் நீ பார்த்து அல்லாஹ் தஆலா உனக்கு உதவி செய்வாங்க. அப்போ அல்லாஹுடைய பாதையில நீ சதா முஜாஹதா செய்யறவனா இருக்கணும். உன்னுடைய அந்தஸ்து அந்த மாதிரி முஜாஹதா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹுடைய பாதையில நீ கால் எடுத்து வச்சுட்ட, உனக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சுட்டான், முடிஞ்சாலும் ஓடப்பார், முடிஞ்சாலும் அல்லாஹின் பக்கம் நெருங்கிறதுக்கு ஓடி நெருங்கு. அப்படி முடியல நடக்க வாட்ச செய், அப்படி முடியல ஊற வாட்ச செய், இல்லை நீ ரிட்டர்ன் மட்டும் ஆயிடாது, திருப்பி மட்டும் போயிடாதுங்க, அது பெரிய ஆபத்து. அப்போ இந்த தரீக்கத்துல நம்ம உள்ள வந்த பிறகு நம்முடைய ஹாலத்தை எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலங்கிற மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ், இந்த பக்கமும் சேரல அந்த பக்கமும் சேரல, நடுப்படையா நட்டு இவங்க செய்யறது சரியா இவங்க செய்யறது சரியா இவங்க செய்யறது சரியா மதுரை மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். நாம் அசல் அதல்ல. நாம முயற்சி செஞ்சா இதுகுலு ஃபிஸ்ஸல்மி காஃபான்ட்டாங்க அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் சஹாபாக்களுக்கு. அதாவது உங்களை ஆரம்பத்துல அவங்க ஈசவி மதாஹிபில் இருந்தவங்க முஹம்மதி மதஹாபுக்குள்ள வந்த பிறகு இதுல சில அங்க ஹராமாக்கப்பட்ட சில வஸ்துக்கள் இங்க ஒட்டகம் போன்ற வஸ்துக்கள் இங்க ஹலால் ஆகப்பட்டுச்சு. அப்ப அவர்களை சாப்பிடும் போது கொஞ்சம் இவ்வளவு நாள் ஹராமா இருந்ததை இப்ப சாப்பிட்றது கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்ப அல்லாஹ் அதை திறக்கிட்டான், இதுகுலு ஃபிஸ்ஸல்மி காஃபா, முழுமையா நுழைஞ்சுக்குங்க, ஆத்துல ஒரு கால் சேதுல கால் நிக்காதீங்க, முழுமையா நுழைஞ்சுக்குங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாத்தின் அடிப்படையில் நீங்க செயல்படுங்க, நல்லா உத்தரவுப்படும். அப்போ முஸ்லிம்களாகிய நாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் முழுமையாக கட்டுப்பட்டு தான் போகணும்.
இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா. அதே மாதிரி தரீகத்துக்குள்ள வந்துட்டோம். முழுமையா ஷேகிடத்துல ஒப்படைச்சாகணும். நம்மளை ஒப்படைச்சா அவங்க நம்மளை ஆதிக்க செய்யற அளவுக்கு நாம வந்து அவங்களுடைய நம்முடைய தசர்ருஃபாத் அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நாம இருந்தோமே ஆனால் அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அது உன்னை உயர்ந்த மகாம வந்து கொண்டு போகும். வெளி பார்வைக்கு அது சாதாரணமா தெரியும், நீ ஹிதும செய்யற மாதிரி தெரியும். அவங்களுடைய தசர்ருஃபாத்துல இருக்கிறதுக்கு அது ஷைத்தானை விட்டு காப்பாத்தி உயர்ந்த மகாம கொண்டு போகும். ஒரு மனிதன் ஒரு ஷேகிட்ட பையத்தை வாங்க வந்தான். அவன் ஒரு போலி ஷேக். அவன் மக்களுக்கு மத்தியில காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் செல்வத்தை அதாவது செல்வாக்க சம்பாதிக்கிறதுக்காகவும் அவன் அந்த மாதிரி ஒரு போலியா ஷேகமா நடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஒரு மனுஷன் வந்துட்டான். ஆனா உண்மையிலேயே தாலிப் வந்தவன். அவன் வந்து கேட்டான், ஷேகிட்ட அந்த பையத்து வாங்கணும். அவன்கிட்ட ஒரு 4-5 பேர் நிற்பான், கிட்ட நெருங்க விட மாட்டான். எதையாச்சும் ஒரு அவங்களுக்கு கொடுத்து துரத்தி விட்டே இருப்பான். காசு பணம் கொண்டு வந்தா உள்ள விடு, இல்லைன்னு விடாது. இவன் உண்மையிலே தாலிப். இவன் வாசலுக்கு வந்தவனே சொன்னானே உண்மையிலேயே தாலிபா ஒருத்தன் வந்திருக்கிறான், இவன் உள்ள வந்தானா நம்மளுடைய வண்டவாளம் தெரிஞ்சிடும், அதனால இவனை உள்ள விடாது, வெளியிலேயே துரத்தி விட்டுருட்டான். அப்ப வெளியில துரத்துல அவன் போக மாட்டான். இல்ல இல்ல ஷேகிட்ட பையத்து வாங்காம நான் போவே மாட்டேங்கிறான். அவனை கண்ணில் காட்ட மாட்டான். 4 பேர் சேர்ந்துட்டு கடைசியாக ஒரு முடிவு எடுத்து உள்ள போயாவன்னு அவன் நிற்கிறான். இவன் கடைசி சொன்னா, சரி ஷேக நீ பார்க்கலாம், இன்ன வேலையை நீ செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம்னு சொல்லி துரத்தி விட்டான். என்ன வேலை? ஒரு மம்டியை கையில கொடுத்து, அந்த ஊருக்கு தண்ணி வரலையா, அந்த தண்ணி வர்றதுக்குள்ள வழியை செய், ஆற்றை தோண்டி அந்த பக்கம் கொண்டு போ அப்படின்னு ஒரு மம்டியை கையில கொடுத்து வேலையை துரத்தி விட்டான். இவன் ஷேகுடைய உத்தரவாக நினைச்சு கொண்டு போய் செயல்படுறான். எங்க? ஒரு பாறையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த மம்டியால உடைச்சி அதை தண்ணி வர்றதுக்கு உள்ள வழிகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் செய்வது கொஞ்ச நாள் தான். உத்தரவு என்னங்க? ஷேகுடைய உத்தரவு. வேற எந்த கவனமும் இல்லாம ஷேகுடைய உத்தரவு. எப்படியாவது அவர்கிட்ட பையத்தி வாங்கி ஆகணும், எப்படியாவது அவர்கிட்ட நான் சீடராகி அவர்கிட்ட உயர்ந்த அந்தஸ்தை நான் பெற்றாகணும், அல்லாஹ் இடத்துல நான் மக்பூல் ஆகணுங்கிற ஆசையோடு அவன் செயல்படுறான். இது அல்லாஹு தாலா கௌஸ் நாயத்துக்கு அல்லாஹ் காட்டுறான் நம்முடைய எஜமானுக்கு. அவர்கள் பார்க்குறாங்க உண்மையிலே தேட்டமுள்ளவன் வந்து மாசா இங்கே வந்து மாட்டிக்கிட்டான் பாவம். அவர்கள் மஷூரா செஞ்சு அவனை அந்த ஜமானாவுடைய குத்துபாக அவங்க ஆக்குறாங்க. ஒரு தேட்டத்தின் காரணத்தினால ஷேகுடைய உத்தரவுங்கிற அடிப்படையில் அவன் செயல்படுறான். அவன் போலியா இருந்தாலுமே நமக்கு கிடைச்ச ஷேகுமாரெல்லாம் சாலிஹானவர்கள், அவர்கள்லாம் முத்தகையானவர்கள். அவர்களுடைய பரிசுத்தத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம சர்க்கார் ஜமாலி நாயகம் ஷரியத்தில் புலி. அவங்கள்ட்ட எந்த ஒரு சின்ன ஒரு ஹத்தராது கூட அவங்கள்ட்ட பார்க்க முடியாது, சின்ன ஒரு தவறு கூட பார்க்க முடியாது. அவங்களோட ஆடைகளில் குறைய பார்க்க முடியாது, அவங்களுடைய தாடியில குறைய பார்க்க முடியாது, அவங்களுடைய நடையில குறைய பார்க்க முடியாது, அவங்களுடைய பேச்சுல குறைய பார்க்க முடியாது, அவங்களுடைய தாலிமாத் நசீஹாத்தில் எல்லா விதத்திலும் நம்ம பார்க்கணும் எவ்வளவு பரிசுத்தமான அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான் பாரு. நாம அதுக்கு லாயக்கான்னு தான் யோசிக்கணும். நாம லாயக்கான்னு பார்க்கணும். நாம என்ன பார்க்கணும்? ஷேக லாயக்கான்னு பார்க்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி பார்த்தோம் ஒரு காலம் நமக்கு பைசான் வராது. நம்ம தௌபா செய், நமக்கு கிடைச்ச ஷேக அல்லாட்ட நம்ம சுக்கர் செஞ்சா, அல்லாஹ் தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய மகானை எனக்கு கொடுத்துருக்கேன் ரப்பே, என்னை கொண்டு போய் அங்க ஒப்படைச்சிருக்கியா அல்லாஹ். அவர்கள் கல்பலை என் மேல மொஹப்பத்தை போட்டிருக்கேன், இதை விட வேற என்ன வேணும்? அதாவது நம் போன்ற பாவிகளை நேசிக்கிறாங்களே அதுவே விலாயத்துக்கு அடையாளம் இல்லையா? அதை விட வேற என்ன வேணும்? அதனால இறைநேசர்களுடைய அந்த சகவாசம் என்பது மிக மிக முக்கியமானது. அது வெளியில பார்க்கும் போது இது என்ன பெரிய விஷயம், ஒரு ஆளை நேசிக்கிறதுன்னா பெரிய விஷயம். நீ நேசிக்கலாம் காசு பணத்துக்காக, நீ நேசிக்கலாம் அவருடைய அந்தஸ்துக்காக பதவிக்காக. ஆனால் இங்கே ஷேகுமார்களை நேசிக்கப்படுவது அல்லாஹ்வுக்காக. அவர்கள்ட்ட இருக்கிற காசு பணத்துக்காக, அவர்கள்ட்ட இருக்கிற கராமத்துக்காகவும் கிடையாது, அவர்கள்ட்ட இருக்கிற இல்முக்காகவும் கிடையாது. அவர்கள் நேசிக்கிற அவங்களோட ஜாத்தை நேசிக்கிறது. ஷேகர் ஜாத்தை நேசிக்கணுங்க, ஷேகுடைய சிஃபாத்தை நேசிக்க கூடாது. ஷேகுடைய ஜாத்தை நேசிக்கிறவன் தான் உயர்ந்த அந்தஸ்துக்கு அடையும். அப்ப சிஃபாத்துக்களை கொண்டு அல்லாஹு தாலா பிரயோஜனம் தருவான், அது வேற விஷயம். ஆனால் ஷேக் சில நேரத்துல பேசுவாங்க, சில நேரத்துல பேசாம இருப்பாங்க. தாதா சர்க்கார்ட்ட நம்முடைய ஷேக்மாரெல்லாம் போவாங்க. நம்ம சர்க்கார் என்னுடைய ஷேக் நாயகம் ஃபைசி நாயகம் மாதிரி சில மகான்கள் எஜமான இடத்துல போவாங்க. போனா எஜமா வந்து பார்த்துட்டு திருப்பி வரவே மாட்டாங்க, வார கணக்கில் வர மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, இவங்க போனவங்க எல்லாம் போயிட்டு ஒரு 10 நாள்ல வந்துடலான்னு போவாங்க. 40 நாள் ஆயிடும். சில நேரத்துல போன பெரிய ஜமாத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிரும். ஆனா சில பேர் மட்டும் ஹாஸா உட்காந்து இருப்பாங்க. அப்ப எஜமா கொஞ்ச நாள் சென்று திருப்பி வந்து அவங்கள்ட்ட உட்காந்து திடீர்னு ஒரு நாள் ராத்திரி நேரத்துல உட்காந்து 3 மணிக்கு உட்காந்து தாலிம் பேசுவாங்க. அப்ப கேட்டாங்க, அப்ப சொல்லுவாங்களா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற உன் பெரிய ஹைலா இருக்கிறான்னா எதிர்பார்க்க மாட்டியா? அதே மாதிரி வலிமார்களுடைய வாசலுக்கு வந்தா அவர்களுக்கு நேரம் வர வரைக்கும் நீ எதிர்பார்த்தாகணும். அப்பதான் நீ ஃபைசான அடைய முடியும். நீ வந்ததுங்கிறதுக்காக உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுற வரல ஷேக்.
அப்படின்னு சொல்லி எஜமா கண்டிப்பாங்க. ஆனா நமக்கு கொடுத்த ஷேகுமாரெல்லாம் அப்படி இல்லை, நாம வரமாட்டோமான்னு எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய அந்தஸ்து அந்த மாதிரி அல்லாஹ் அவர்களை சோதிச்சான். நம்முடைய பலகீனத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நாதாக்களை வச்சு நாமெல்லாம் வந்த வாசல்ல வச்சு எஜமா பேசிட்டே உட்காந்துருப்போம். நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்க, எப்பப்பா நீ போகணும், நம்மள்ட்ட கேட்பாங்க. ஃபைஜ் நாயத்திட்ட போனாக்கா நாம என்ன பிளான் போட்டதும் எல்லாம் மறந்துடும். ஏன்னா அவங்க பேச 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 ஒரு நாள் தங்கிட்டு தான் போற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவங்களுடைய அந்த பேச்சு அது ஒரு ஹாலாச்சு. ஜமால் நாயத்து எஜமான்ட்ட வந்தோம்னு சொன்னாக்கா வந்தோடனே கேட்டுக்குவாங்க, நீ எப்போ போகணும், நீ போறது எப்போ, நம்மளுடைய பிளானை கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க. சரிப்பா அவனுக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ஏன்னா நமக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அக்பர், நீ ஈரின்னு சொன்னா நாம இருந்து தான் அவனு, வேற வழியே இல்லை. இருந்தாலும் நான் இருக்க சொல்லி அவன் இருக்காம போயிட்டானா அது அவனுக்கு ஆபத்து இல்லையா? அதனால அவங்க இந்த மனசு உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய ஹாலாத்தை பார்த்து பார்த்து நடப்பாங்க. அப்ப இவ்வளவு அன்போடு உட்காந்து நமக்காக நேரங்களை ஒதுக்கி, அவங்க வாக்கிங் போறதெல்லாம் நிறுத்தி, அவங்க அங்கங்க மற்ற வேலைகள்லாம் நிறுத்தி, அவங்க பிள்ளைங்களோட பேசுறதெல்லாம் நிறுத்தி நமக்காக உட்காந்து அவங்க தாலிம் நசிஹா செய்வாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஷேக எப்படி, நமக்கு கிடைச்ச ஷேக எப்படி, கொஞ்சம் யோசிக்கணும். நானே என் ஷேக மாதிரி இருப்பேன்னு சொன்னா ஒருத்தவோடு நாமெல்லாம் இருக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் செஞ்ச பெரிய உபகாரம் அது. அதனால நமக்கு கிடைச்ச அந்த ஞாபகத்தை நாம எந்த அளவு மதிக்கணும். வந்தோம் போனோம் அது அல்ல, அவர்களை கொண்டு என்ன பரக்காத்து கிடைச்சோங்கிறது தான் நாம பார்க்கிறோமே தவிர அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு நாம நெருங்கணும், நம்முடைய அந்த முஜாஹதா என்ன, இந்த தரீக்கத்துல வந்த பிறகு என்ன முஜாஹதை நாம செய்யறோம், ஃபேல் கூவத்தை நாம பார்க்கிறோமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நாம முயற்சி செஞ்சோம்னு சொன்னா ஷேகுக்கும் நமக்கும் மத்தியில தொடர்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஷேகன் ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, அவங்களுடைய ஹயாத்துலயும் அவங்க ஹயாத்தா தான் இருந்தாங்க, இப்பவும் அவங்க ஹயாத்தா, பர்தாவுக்கு பிறகு அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. ஹயாத்தா என்ன செஞ்சாங்க, அவங்க ஹயாத்தா இருக்கும் போது என்ன செஞ்சாங்க, அதே சேவை இப்பவும் செய்யறாங்க. அவங்க நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலங்கிறதுக்காக பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான் நாமுடைய ஹாலத்துல. நாம அவர்களை பார்க்காதனால அவர்கள் இல்லை அப்படிங்கிறத மாதிரி விளங்கிட்டு இருக்கோம். அவங்க இருக்கிறாங்க, அவங்க இருந்து அவங்களுடைய சேவையை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நான் சொன்ன கருத்து இல்லை, மகான்கள் சொன்ன கருத்து இது. அதனால நம்பித்தான் ஆகணும். நம்புறவனுக்கு பிரச்சனை இல்லை, நம்பாதவனுக்கு என்னைக்குமே ஒம்புதான். என்ன சொன்னாலும் கபூல் செஞ்சுக்க மாட்டான். அப்ப அவனை பத்தி பேச்சே இல்லை நமக்கு. அதனால இறைநேசர்கள் என்பது, அந்த சகவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதை நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமே, அந்த கவலை நம்ம கல்வில வரணும். நம்மள்ட நடக்கிற இபாதாத்துகளை பார்த்து நமக்கு வெக்க வரணும். யா அல்லாஹ், இந்த இபாதத் ஃபஜ்ர் தொழுகை என்ற அந்த நியாமத்தை என் மீது நீ பொழிந்திருக்கிற, யா அல்லாஹ் என் மீது அருள் பொழிந்திருக்கிற, ஆனா அந்த ஃபஜ்ரை நான் வீணாக்கி இருக்கிறேன். நான் அதை பெற்றுக்கொண்ட முறை சரியில்லை ரப்பே. அதை நான் என்னுடைய இஹ்லாஸ் இல்லாதன் காரணத்தினால, என்னுடைய அந்த கல்புடைய அந்த பலகீனம், என்னுடைய ஹாலாத்து இதெல்லாம் அதுல படும்போது அது வீணாயிடுச்சு. யா அல்லாஹ், எப்படி ஒரு சுத்தமான ஒரு பாலை வீணா போன, அதாவது விஷம் தோய்ந்த ஒரு பாத்திரத்துல அல்லது ஏதாவது அசிங்கம் ஒட்டியிருக்கிற ஒரு பாத்திரத்துல அதை ஊத்துனா எப்படி அது வீணா போயிடுமோ, அதே மாதிரி இபாதத்துகள் என்ற அந்த நியாமத்துகளை நம் மீது அல்லாஹ் ஊற்றும் போது, பொழியும் போது, நம்முடைய அந்த இஸ்திதாத், நம்முடைய அந்த மக்பூலி, அதை பெற்றுக்கொள்ளும் தன்மை, அது கசப ஃபேல்னு சொல்லுவாங்க, அதை பெற்றுக்கொள்ள அந்த முறை இருக்கு பாருங்க, அது வீணா போயிடும். அதனால அல்லாஹ் இடத்துல நாம ருஜுவா, நம்ம தொழுதுட்டோம் நாம நினைக்கிறோம், அதை தொழுகை வீணாக்கிட்டோம், தொழுகை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. யாரெல்லாம் இவன் மேல பொழிஞ்சிறப்பே என்ன நாசமாக்கிட்டான், யாருன்னா ஓ சிந்தனை இல்லாம ஆக்கிட்டாரப்பே நம்முடைய தொழுகை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அல்லாட்ட. அல்லாஹ் அக்பர். நாம சொன்ன சுப்ஹானல்லாஹ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, நாம சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. நாம தைரியமா உட்காந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன், நான் 33 தடவை சொல்லிட்டேன், நான் 100 தடவை சொல்லிட்டேன், நான் 1000 தடவை சொல்லிட்டேன். நாம உட்காந்து கணக்கு போட்டு உட்காந்துருக்கோம், நமக்காக அந்த நியாமத்துக்களை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இவன் மேல போய் பொழிஞ்சியறப்பே கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. மமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, உன்னை மதிக்க தெரியாதவன் ரப்பே இவன் என்று அல்லாஹ் தஆலாட்ட அது முறையிட்டு இருக்கு. அதனால நாம பயப்படணும். நாம ஏதோ அலட்சியமா வந்தோம் போனோம், ஏதோ தரீகத்துல இருக்கோம், ஏதோ தாலிமாத்துகள் கேட்டோம், வந்தோம் போனோம், கொஞ்ச நேரம் ஆவு கொண்டோம், முடிஞ்சு போச்சு, அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. சதா அல்லாஹின் பக்கம் ருஜுவா இருக்கமா, தவஜ்ஜுபே ஹக் இருக்கா நம்மல்ல. அதுக்கு பிறகு தவஜ்ஜுபே சிஃபாத் ஹக், தவஜ்ஜுபே வுஜூத் ஹக், இதெல்லாம் ரொம்ப தூரம். நாம குறைஞ்சபட்ச தவஜ்ஜுபே ஹக் நம்மல்ல இருக்கா, ஷரியத்துல பாபந்தி நம்மல்ல இருக்கா, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமா நம்ம செயல்படுறோமா, இதெல்லாம் நாம பார்த்தோம். இறைநேசர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு மகான்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்ம இங்கே கொண்டு வந்தானே தவிர ஏதோ நம்முடைய காலங்களை கொண்டு நாமளும் ஒரு ஹாசிரி பட்டியல் போட்டோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹுக்கு விருப்பமான, அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான ஷேഖനാயத்துக்கு உண்மையான ஹாதிமாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு